விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டுத்துறை. விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டுத்துறை. விவசாயத்தை விட கடினமானது ஸ்போர்ட்ஸ்னு முதலமைச்சர் ஆதவர்ஜன் அவர்கள் சொல்றாரு. அவர் ஏன் முதலமைச்சர்னு சொல்றேன்னா, ஏன்னா இன்னைக்கு அவர் தான் எல்லாமே பாதுகாத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் போல இருக்காரு. சரி, ஓகே, நீங்க சொல்ற கருத்துக்கு நான் முரண்படுறேன். மெயினா விவசாயத்துல இருக்கிறவங்க சேத்துல காலடி எடுத்து வச்சாதான் நீங்க சாப்பாடே சாப்பிட முடியும். நீங்க மெடலா ஜெயிக்கணும்னா, ஸ்போர்ட்ஸ்ல போய் அச்சீவ் பண்ணணும்னா சாப்பிட்டா மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். நீங்க சாப்பிட்டாதான் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். நீங்க எனர்ஜி இருந்தா தான் நீங்க போய் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கும் இதுக்கும் நீங்க கம்பேர் பண்ணதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. சரி, இப்போ நான் முதலமைச்சர் ஆதவர்ஜனுக்கு ஒரு சேலஞ்ச் சொல்றேன். பாத்தீங்களா என் கையில பாருங்க, இது என்னுடைய தோட்டத்துல விளைச்சத நெல் தான். ஆக்சுவலா இதை அறுவடை பண்றதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 மாசம் ஆச்சு. ஓகேங்களா? இதை அறுவடை பண்றதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோன்றது அது எங்களுக்கு தெரியும். எங்களை மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். விவசாயத்தை நீங்க சிறுமப்படுத்துற மாதிரி பேசுறதுனால இது உங்களுக்கு நான் சொல்றேன். வாங்க, நீங்க ஸ்போர்ட்ஸ்ல எந்த ஸ்போர்ட்ஸ் வேணாலும் சொல்லுங்க. கிரிக்கெட், வாலிபால், டேபிள் டென்னிஸ், ஷட்டில், பேட்மிண்டன், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. என்கிட்ட சேலஞ்ச் பண்ணுங்க. அந்த ஸ்போர்ட்ஸை கிட்டத்தட்ட ஒரு 10 நாள்ல நான் கத்துப்பேன். இல்ல ஒரே வாரத்துல நான் கத்துப்பேன். அதை நான் உங்களையே நான் ஓவர்டேக் பண்ற அளவுக்கு எனக்கு அதை நான் திறமையை நான் வளர்த்துப்பேன். நீங்க வாங்க, விவசாயத்துக்கு வாங்க. என் கையில இருக்கு பாத்தீங்களா இந்த நெல்லு, இதை அறுவடை பண்றதுக்கு 5 மாசம் நீங்க விவசாயத்துல நீங்க சாதிச்சு காட்டுங்க. எது கடினன்றது நீங்க உங்க வாயால நீங்களே சொல்லுவீங்க. உங்களுக்கு விவசாயம் எல்லாம் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சு. அதுக்காக தான் இப்ப விவசாய கடன் தள்ளுபடின்ற பேர்ல நீங்களும் பொம்மை முதலமைச்சரும் சேர்ந்துக்கிட்டு, அதாவது முதலமைச்சர் ஆதவர்ஜனும் பொம்மை முதலமைச்சரும் சேர்ந்துக்கிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க. சொல்றதுக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா உங்களுக்கு? மனசாட்சின்னு கொஞ்சமாவது இருக்கா முதலமைச்சர் ஆதவர்ஜன் அவர்களே? விவசாயத்தோட கம்பேரிசன் பண்றதே தப்பு. நான் திரும்பவும் சொல்றேன், விவசாயத்துல இருக்கிற சேத்துல காலடி எடுத்து வச்சாதான் உங்களுக்கு சோறு. தினம் நீங்க சோறு சாப்பிட்றீங்க தானே? வேற எதுவும் நீங்க சாப்பிட்றது இல்லையே, சோறு தானே சாப்பிட்றீங்க.